ஸோ வணக்கம் மகளே, நீங்கள் வந்திருக்குது அப்படின்னு அஷ்டாமி கேம்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணியில் வந்து டார் எஸ்கிப்டாக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வந்தோடனே இந்த கேள்வி என் மாமா எங்கேன்னு கேட்குது. உன் மாமா கிராணி 2ல் அவரோட வீட்டில் இருக்கார், போய் பார்த்துக்கோன்னு நான் பாபாய் காட்டிட்டு வந்துட்டேன். வெப்பன் கிப் போட்டு இன்றைக்கி கன்ஃபார்ம் அர்ச்சனை இருக்குது, அதாவது சொட்டை கிழவி அர்ச்சனை இருக்குது. ஓகே இங்கே ஓகே எறா அந்த க்ராஸ் போவ. ஓகே சொட்டை கிழவி ஓகே வாடி. உனக்கு எங்கே உன் மாமா போய் வேற எங்கேயாவது தேட வேண்டியதானே, ஏன் இங்கே வர? ஓய் என்ன பல்ல காட்டுற? செத்து போயிடுவோம். ஓய் என்ன பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கலா தான் வரும். ஓகே காய்ஸ், ஸோ வந்து இந்த கிளவி இரண்டு அப்புறம் நைஸாக இந்த சைட்டு வந்துடலாம். ஓகே எந்த ஆமாம்ல டோர் எஸ்கேப்டாக பண்ண போகிறோம். ஐயோ ஆனால் கரெக்டாக தெரிலங்க. டோர் எஸ்கேப்கான பொருள் கிடச்சா டோர் எஸ்கேப், இல்லைனா கார் எஸ்கேப், இல்லைனா ஏதாவது ஒன்று. ஓகே போட்டு மாஸ்டர்கி டோர் எஸ்கேப்னு வாயில் சொன்னோம், ஆனால் அது மாஸ்டர்கியே கிடச்சிடுச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு டோர் எஸ்கேப் பண்ணுறதாக உறுதி. இப்போ கார் எஸ்கேப்கான ஒரு ரன்ச்சு கிடச்சிருச்சு. என்னடா இது மாற்றி ஓகே கன்ஃபார்ம் டோர் எஸ்கேப் தான் நினைக்கிறேங்க. கோட் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. இப்போ விச் ஹேண்டில் அங்கே இருக்குது, அந்த விச் ஹேண்டில் தானே. இப்போ நேரம் இங்கே ஓய் கிளவி அங்கே ஸ்பான் ஆகுதுங்க. ஓய் கிளவி வா கிளவி. ஓகே கிளவி செத்து போச்சு. சாவு. ஓகே இப்போ நேரம் இங்கே வந்தாச்சு. ஓய் கிளவி வா. ஓகே சாவு. இல்லை ஏன் உயிரோட இருக்க? சாப். ஓய் என்ன என் மேலே வந்து விடுவுற? தள்ளிப்போ. ஓய் தள்ளிப்போ. ஓகேங்க, இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் குறிப்பாட்டு அடிக்கணும். வேணாம், இது வேணாம், ஏன்னா அங்கே ஃப்ரீ ஸ்ட்ராப் மட்டும் தான் இருக்குது, டேமேஜ் ஆமாம் எதுவுமே இல்லை. சரி ஓகே கன்னை செய்வோம். இங்கே போட்டு போக வேண்டியதா? எங்கடா க்ராஸ் போ? எங்கடா புல்லட்டு? அம்மா நல்ல வேலை அங்கே தான் இருக்குது. காணாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் மிச்சம் 2 புல்லட் இருக்காங்க. சரி ஓய் சொட்டை கிளவி எங்கே இருக்கு? சொட்டை கிளவி ஓய் கிளவி. சரி கிளவி காணோம், நம்ம இதை போட்டுருவோம். ஓகே சூப்பர் ஷாட். ஓகே இப்போ வந்து ஐயோ இது வேறு. ஓகே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு இதை அப்படியே தள்ளி விட்டு, கடவுளே பேட்லோக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் எங்கெங்க நம்ம சொன்னதெல்லாம் நடக்குது. பேட்லோக்கி போட்டு கார்கி. நான் கூட பேட்லோக்கின்னு கொஞ்சம் நிமிஷம் ஏமாந்துட்டேன். சரி இந்த கிளவி அந்த சைடு தான் போணுச்சு, சத்தப்படாமல் போய் காரை திறந்து வந்தா. அது என்னது, கார் டிக்கியை திறந்து வந்தா. பேர்ட் சீட் இருக்குது இது. அப்புறம் அந்த பேர்ட் சீட்டில் வேறு என்ன இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணுமா. ஒன்று ப்ளே ஹவுஸ் கீழேனா காஜுவலி, இல்லைன்னா பேட்லோக்கி அதிகமாக அங்கே இருக்க வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நார்மலாக இந்த பேர்ட் சீட் இடத்துல என்ன இருக்குன்னா ப்ளே ஹவுஸு அப்புறம் காஜுவில் தான் இருக்கும். கிளவி அந்த சைட்டு வந்துருச்சு. நம்ம இப்போ ஏன் நான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தேன் எனக்கே தெரில. சரி ஓகே பேர்ட் சீட் அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம பாட்டிகிட்டே பார்ட் ஆஃப் கன் எடுத்துகிட்டு போயிட்டுக்கோ. பார்ட் ஆஃப் கன்னா பீஸ் ஆஃப் கன்னா எனக்கே தெரில. சரி இன்னும் கன்னு ரெடி ஆகலை, அடுத்தடுத்து பாட்டை போடணும். கிளவி வரோன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு அந்த சைடு. சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே
வந்த உடனே கிராஸ் ஒர்க் கிடச்சதுனால நம்ம இப்போ வந்து கிளவி போட்டு தள்ள போகிறோம். கிளவி ஓய் கிளவி சீக்கிரம் வா டைமில். சரி டைம் வேஸ்ட் பண்ணுவேண்ணா. வருதா இல்லை என்னங்க வரவே மாட்டேங்குது. வந்துருச்சு. வா 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 சீக்கிரம் 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 டைமில் வாங்கிட்டு போடி. ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான ஜாமான் என்ன கிடைக்கும்னா ஹேமர் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க எல்லாரும். வேண்டிக்கலன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. உங்கள் தலையில் இப்பயே வந்து பள்ளி விழுந்துடும். ஓகே அதனால் வேண்டிக்கோங்க. வேண்டுறது மட்டும் இல்லாமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே இப்போ நேராக போய் மேலே அந்த பழையெல்லாம் உடைக்கணும். நம்ம இந்த வழியாக போவோம். இது ஐயோ உள்ளுக்கு போ. என்னங்க இதை நம்ம எங்கேயோ போடணும்னு நினச்சேன். இது எங்கேயோ போகுது. ஐயோ நம்மளே உண்டோம். சரி போய் வேலையை பார்த்துருவோம். இந்த ஓகேங்க வந்தாச்சு. ஓகே பிளாங்க் பேக்ரவுண்ட் சத்தம். இந்த ஃபேன் வேறங்க பேக்ரவுண்ட் சத்தம் ரொம்ப கொடுக்குது. இதோட தொல்லை தாங்க முடியல. சீக்கிரம் இருங்க சீக்கிரம் கண்டிப்பாக மைக் வாங்குறேன். அப்போ இதோட தொல்லைலாம் ஒழிஞ்சிரும். கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் எனக்கு நல்லாவே கேட்குது. ஓகே கிளவி வந்துட்டு போச்சு. இப்போ நம்ம வெளியில் போகலாமா வேணாமா? சரி ஓகே இங்கே வந்தாச்சு. ஓகே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஃப்ரீடம். ஓகே ஐயோ கடவுளே ஏன்டா இல்லா கிடைக்குது. டே இதெல்லாம் பண்ணாதீங்கடா. வேஸ்டான பொருளை போய் கொடுத்துருக்கானுங்க பாரு. சரி மறுபடியும் இதை கூப்பிட்டு சாவுன்னு சொல்லிடுவோம். சாவு ஓகே அவ்வளோதான் செத்துவோம். ஓகே இப்போ இதை உடச்சிட்டு இதுக்குள்ளுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி முன்னே இங்கே போயிட்டு வர வேண்டாம். இப்போ போட்டுட்டு போனால் ஹேமர் கீழே விழுறோம். போய் அந்த கேமராவை உடச்சி விடணுங்க. ஓகே பார்த்து நிதானமாக பொறுமையாக அவசரம் இல்லை. ஓகே உடனே அந்த கேமராவை. ஓகே ஐயோ உள்ளுக்கு போடா காஜுவில் ஓகே இங்கே கட்டிங் பிரேக்கு. சரி காஜுவில் எடுத்து வச்சுப்போ. அடிட்டு ப்ளே கிரவுண்ட்க்கு வச்சு அது ப்ளே ஹவுஸ் கீயை கொடுத்துட்டு காஜுவில் தேட சொல்லிட்டு இதுதான்டா பண்ணும் போய் காஜுவில் தேடிட்டு வா பேட்லாக்கி அப்போ தான் உள்ளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ என்னங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த கிளவி. வர இந்த கிளவி ஆரோக்கிய கிளவியாக மாறிட்டுருக்கு. டே 2 ஏன்டா நான்லாம் ஓல்டு வெர்ஷனே முடிச்சிட்டேன்டா. இதுக்கெலாம் போய் நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே. ஓகே அந்த கிளவி போச்சு. ஐயோ வருது. ஓகே நம்ம இந்த சைட்டு போயிடுவோம். இப்படி தாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண கட்டணும். என்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. சரி ஓகே க்ளோஸ் போடுறா. எங்கடா அந்த மைக்க மருந்து? இருறா. ஏய் கிளவி இப்போ வாடி என்னை போட்டு தரல. பழி வாங்கவும் விடவே மாட்டேன். சீக்கிரம் வாடி. சரி இங்கே என்ன இருக்குது? ஓ அதுதான் முதல்ல செக் பண்ணிட்டோமே. கோடு தான் அங்கே இருந்துச்சு. சரி ஓகே. ஓய் கிளவி ஊசி மருந்து மேலே. ஐயோ டே அங்கே போய் படுத்திக்குது. சரி ஓகே இதை தூக்கி இங்கே போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த கோட்டை போய் அன்லாக் பண்ணிடுவோம். அதாவது மேலே அந்த லாக் போடுறதுல அதை அன்லாக் பண்ணிவிட்டோம். ஓகே இப்போ இங்கே செக் பண்ணாமே இருந்தோமா?
ஓ ஆமாம் மாஸ்டர் கீ அது ஒரு அந்த டோர் சைட்டாப்பில் போட்டுப்போ போடுற. ஏய் எங்கடா போச்சு டேய் மாஸ்டர் கீ எங்கடா டேய் தெரில எங்கேன்னு தெரில. அது கூட சீக்கிரம் அதே இடத்துல ஸ்பவுன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ காஜுவலியை தூக்கி இங்கே போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணுமா? இன்னொரு காஜுவல் போட்டு இப்போ ப்ளே ஹவுஸ்கிடா. ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே இருக்கும் தெரியலையே. ஏ கேள்வி வந்துருச்சு. நம்ம நேரம் இந்த புக் எடுப்போம். ஐயோ சத்தம் வேற போட்டோம். இன்னைக்கு கிளவி வேற கன்ஃபார்ம் பார்த்துருக்கோம். அது பாட்டிக்கு நான் அந்த ரூமுக்கு போயிருக்கோம். யாடப்பையா நம்மளே கூப்பிட்டோமே. சரி ஃபஸ்ட்டு இந்த பைபிளை தூக்கிட்டு போய் இங்கே போட்டு விட்றோம். ஓகே இன்னைக்கு கிளவி வந்துடும். ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிடு. இன்னைக்கு கிளவி போன பிறகு நம்ம பொறுமையாக திறப்போம். என்னங்க இது கேள்வி ஆமாம் மாதிரி பார்த்துட்டு இருக்காத, சீக்கிரம் போ. நம்மளை அடிக்கணுங்கிறப்ப திருட்டு கேள்வி பார்த்தீங்களா ட்ராப் போட்டுருக்கும்போது அதுவும் சரியாகவே போடல. சரியா என்னோட வாய் ரொம்ப குலையுது. இல்லை சரியாக போடாத ட்ராப்பில் நம்ம போய் மாட்டணும்னா நம்மளுக்கு தான் யாசிங்கோ. ஏய் கிளவி சீக்கிரம் போ. உன்னைய அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் கவனிச்சிக்கிறோம் உன்னைய. என்னங்க கிளவி ஆமை மாதிரி அந்த சைடு நவுறுது. ஓய் சீக்கிரம் போய். ஐயோ இது வேற என்னங்க ப்ரீ பிளான் போடுதோ நம்ம இந்த சைடு போவே கூடாதுன்னு நினச்சிக்கிச்சு போலக்கு. ஏய் கிளவி நில்லாத கிளவி. ஐயோ வெறுப்பேத்துதுயா வெறுப்பேத்துது. பாருங்க கைஸ் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ இந்த கிளவி வேற படத்தை மறுபடியும் பழையபடி வச்சுட்டு போச்சான்னு தெரில. ஏன்னா கீழே உள்ள படத்தை காணோம். கேஞ்சிடாச்சு. நம்மள எப்பயோ லிவர் அனுப்பி விட்டத நம்மளுக்கு என்ன கலப்பலை. நான் பாருங்க ஸ்டூபிட் மாதிரி பண்ணுறேன். ஆமாம் நான் நிஜமாக ஸ்டூபிட்டா. சரி ஓகே வேர் இஸ் த கிளவி. ஐயோயோ ஏண்டா என்னங்க நம்ம முன்னுக்கா பார்த்து போட்டால் அது பின்னாடி வருது. சரி இதை போட்டு தள்ளிட வேண்டாம். கிளவி கோ டு பேஸ்மெண்ட். என்ன கட்டையை பிடிச்சி இழுக்கிற, செத்து போயிடுவா பார்த்துக்கோ. ஐயோ டே இப்படிலாம் பண்ணாங்கடா. சாரி காஸ் நடுவில் ஒரு சின்ன கட்டாயிரும். சரி ஓகே. ஆமாம் கடைசியாக என்ன பண்ணும் எனக்கு மாறிச்சு. சரி இதை ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துருவோம். ஓகே ஒட்டமில்லைங்க, இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. சரி ஓகே நான் கூட நினச்சேன் அங்கெல்லாம் ரொம்ப அது என்ன சொல்லுச்சு அங்கே போய் ஒரு பொருளுமே இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரீ ஸ்ட்ராப்டாக இருக்குன்னு பார்த்தா உள்ளுக்கு ஒட்டமே இருக்குது. பரவாயில்ல இதை திறந்ததே ஒரு பெரிய விஷயம். இதை மட்டும் திறக்கல இந்த ஒட்டை மேலே நேரத்தில் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே பேட்லோ கீழே கொடுக்க மாட்டாங்க. ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஹவுஸ் கீ அதை தான் கொடுப்பாங்க. ஓகே இந்த கிளி வேறு எப்போ போன்றல. ஓகே இது எங்கே இருக்குன்னு தெரிலங்க, அதை தான் தெரியுங்க. நான் வேறு பேசவே மறந்துட்டேன். சாரி. ஓகே இப்போ கிளவி போட்டு தள்ளிடுவோம் வர வச்சு. ஐயோ திருட்டி கிளவி ட்ராப் வச்சு போயிருக்கு. ஐயோ மாட்டாமல் போயிடணும். அப்பா இந்த கிளவியை போட்டு தள்ளிட்டா நம்ம ட்ராப்பில் நின்றாலும் ஒன்றுமே ஆகாது.
நான் என்னத்தம்மா ஒரு வாட்டி நினச்சேன், சரி இந்த கிளவி போச்சு அவனோட ட்ராப் மேலே நின்றுவோம் வேணுமுன்னுக்குனே. அப்புறம் அந்த ட்ராப் போயிடும். அதுக்கப்புறம் டிஸ்டர்பாக இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா அந்த ட்ராப்பே வேலை செய்யலைங்க. கிளவி செத்துட்டா ட்ராப் வேலை செய்யாது. சரி, இப்போ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்ட நேரம் இல்லை. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? அந்த வாட்டர் மேலன் எடுத்துன்னு போகணும். ஆமாம், மறந்துட்டேன். ஐயோ கேள்வி நூறு கேள்வி ஐயோ பா. ஓகே, இந்த மெலன் சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மெலன். அதுக்கு தான்டா நானும் கட் பண்ணி எடுத்து போயிட்டு இருக்கேன். டேய், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் பயந்து போயிருக்க மாட்டேன், நேராக போயிருப்பேன். ஏன்னா கிளவி செத்துட்டா அந்த ட்ராப் தான் வேலை செய்யாத, நம்ம பயப்படவே தேவையில்ல. சரி, ஓகே, இப்போ நேராக ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். முன்னே ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும், அப்படியும் இல்லைன்னா இல்லைங்க ப்ளே ஹவுஸ் கீ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? ஐயோ என்னடா இன்னமும் சொல்ல வரேங்க, வாய் வேறு ரொம்ப குளருது. மைண்ட்லேயே என்ன சொல்ல வந்தேன்னு ஞாபகம் இல்லை. ஐயோ, இது வேறு இந்த ஃபோனில் வேறு பிரைட்னஸ் ஏன்ட்டெல்லாம் குறையுது திடீர்னு. அப்பா பேட்லாக்கி போட்டு எங்க நான் கூட நினச்சேன் பேட்லாக்கிலாம் இதில் கொடுக்க மாட்டாங்க, ப்ளே ஹவுஸ்க்கு இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் அலைய சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஈஸியாக பேட்லாக்கி கிடச்சிருச்சு. ஓகே, போடுற வெடிய. ஓகே, வேகமாக போயிடுவோம். ஓகே, எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. ஹேமரு, ஐயோ ஹேமர் போச்சு, மறண்டேன். அவ்வளோதான், ஹேமரை மறண்டேன். ஆமாம், ஹேமரு எடுத்தோமா இல்லையா? எடுத்துட்டோங்க, ஆனால் ஹேமரை எங்கே போட்டோம்? சரி, முன்னே இந்த கிளவியை போட்டு தள்ளிடுவோம், ஏன்னா டிஸ்டர்பாக இருக்கும் அந்த கிளவி. ஓய் ஆரோக்கிய கிளவி. அப்புறம் வேற என்ன சொல்றேன் இந்த கிளவி பற்றி? ஐயோ இங்கங்க மயக்க மருந்த காணும். இங்கே இருக்குது. சரி, ஓகே. ஆரோக்கிய கிளவி சீக்கிரம் வா. ஓகே, இப்போ அது வரும் எப்படியோ கண்டிப்பாக. ஒரு ஆளுக்கு 2 லட்டு விற்கிறாங்க, சீக்கிரம் வா. ஒரு ஆளுக்கு 2 லட்டு கிளவி, ஒரு ஆளுக்கு 2 லட்டு. சீக்கிரம் வா, லட்டு வேணுமா வேணாமா? வர 10 கஸ்டமருக்கு தான் 2 லட்டு, மற்றவங்களாம் 1 லட்டு. லட்டுக்கு ஆசைப்படுற நீ லட்டு சாவிடி. ஓகே, ஹேமர் இதோ இங்கே தான் இருக்குது, ஆனால் நான் எங்கேயோ போய் தேட போயிட்டேன். சரி, ஓகே, ஹேமரை உடச்சாச்சு, பேட்லாக்கையோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். ஹலோ கிளவி, பாய், டாடா, see you. ஓகேயா, பாய். ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அடுத்த வீடியோன்னு நைட்டு ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் VATG. பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.